ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிஃபரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஹெல்த்தியாக ஈஸியாக ஒரு சைட் டிஷ் வேணுமா? அப்போ இந்த பீட்ரூட் பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் 2 பெரிய பீட்ரூட் வந்து தோல் சீவிட்டு இது மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. நீங்கள் கையில் துருவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபுட் ப்ராசரில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி செராமிக் நான்ஸ்டிக் பேன் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன்லேயும் இந்த ரெசிபி செய்யலாம். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுக்கணும். இப்போ நான் இந்த ரெசிபிக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்பாப்போல் இது வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4, 5 மிளகாய் தான் பிச்சு இது மாதிரி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அது கூட சேர்த்து போட்டுட்டு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு நம்ம பொரிய விட்டுறணும். பொரிய விட்ட பிறகு நான் வந்து உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காயை வந்து துருவி சேர்த்துக்கிறோம். துருவி சேர்க்கும்போது உப்பு நம்ம போட்டாலும் அது வந்து சரியாக பரவாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலேயே வந்து உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவின பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா கரண்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்ட உப்பு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம ஓப்பன் குக்கிங்லேயே பார்த்திங்கன்னா விட்டு விட்டு நம்ம கலந்து விட்டோன்னா சூப்பராக இந்த அளவுக்கு பொரியல் வந்து ரெடி ஆகி வந்துடுங்க. இதே நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக சாகியாக வரும். ஸோ அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரி ஓப்பன் குக்கிங்லேயே நீங்கள் செஞ்சு எடுக்கும்போது அது நல்லா வெந்தும் வந்திருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், பச்சை வாசம் போயிருக்கும், அதே சமயம் சுருண்டு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு தேங்காய் துருவ சேர்க்க பிடிக்கும்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுவும் 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டு இறக்கிடலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு பொரியலுங்க. கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.